ஹாய், திஸ் இஸ் ரிதம் வித் ஆர்த்தி. நம்ம இப்போ பார்ட் 4 வீடியோ பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம ஹெட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும், எப்படி கட் ஒர்க் போட்டிருக்கோம் அப்படின்றத பார்த்தோம். ஒரு நாட் மாதிரி எல்லா இடத்துலையும் முனையிலையும் போட்டுட்டு தான் எல்லாமே நம்ம அதுக்கப்புறம் கேப் இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பும்போது உங்களுக்கான ஹெட் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் 3 ஹோல்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மூக்குக்கு அப்புறம் 2 காது வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரொம்பவே ஸ்லோவாகவே தான் இதை நம்ம ப்ராசஸ் கொண்டு போயிருக்கோம். இந்த வீடியோ ஏன் இவ்வளோ லென்த்தாக வரதுக்கு ரீசன், பொறுமையாக எல்லாருக்குமே தெரியணும், பார்க்கும்போது ஈஸியாக இருக்கணும். என்ன ஸ்டிச் பண்ணுறாங்கன்னு புரியாமல் இதை கற்றுக்க முடியாது. ரொம்பவே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஈஸியும் கிடையாது, ரொம்ப கஷ்டமும் கிடையாது, மிடில் தான். டைரெக்டாக கற்றுக்கிறத விட ஆன்லைனில் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக அதுவுமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். தென் இதில் நாட் போடுறது உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக அந்த ஊசி வச்சு நம்ம 2 சைடுமே நூல்லாம் தெரியாத அளவுக்கு உள்ளே மடித்து வச்சுட்டு தான் துணியில் தான் நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ உள்ளே விட்டு எடுக்கும்போது ஒரு சுற்றி நீங்கள் நாட் போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காக நாட் நிற்கும். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போன வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி ஸ்டிச் பண்ணுன்றதையுமே கிளியராக நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அதையுமே ஒன்ஸ் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ உடம்பு பகுதி, இது வந்து உடம்பு பகுதி. ஃபஸ்ட்டு பார்த்தது கால். உக்கார டெடி தான் இது, நிற்கிற டெடி கிடையாது. சின்ன சைஸ் உக்கார டெடி. நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டெடி நாங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ஒயிட் வித் ப்ளூவில் ஸ்டிச் பண்ண வீடியோ அதாவது இருக்கும் டெடி. அந்த உக்காந்துக்கிற மாதிரி தான் இந்த டெடியுமே, பிங்க் கலரு. இந்த டெடி முடிஞ்ச உடனே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த டெடியோடைய ஃபோட்டோஸும் சரி வீடியோவும் சரி உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நாளைக்கு அந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு அந்த வீடியோ வரும். இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாகவே பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். எங்கே வந்து வைக்கிறோம், கால் எந்த இடத்துல வைக்கிறோம், கை எங்கே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே டீட்டெயிலாக போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. பொறுமையாகவே தான் ஸ்டிச் பண்ணுறோம். அதனால தான் இது ரொம்ப பெரிய லாங் வீடியோவாக உங்களுக்கு கட் பண்ணி பார்ட் 1 பார்ட் 2 அப்படி போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரே வீடியோவாக போட்டோன்னா அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, ஸ்பேஸ் வரமாட்டுது. அதனால தான் வந்து டீட்டெயிலாக இருக்கணும்னு எடிட்டிங்கில் இது பண்ணிவிட்டு போடுறோம் நம்ம. அடுத்தது எங்கே நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னு பாருங்கள். முன்பகுதியில் இது வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணோம், இப்போ கைக்கு பண்ணுறாங்க. கைக்கு நல்லா முடிச்சு வந்து இந்த மாதிரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வரும். மெட்டீரியல்ஸ் கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் எங்கள்கிட்டே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எங்கேருந்து எதை வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது டீட்டெயில்டாக இருக்குது. ஒன்ஸ் எதுக்கும் நீங்கள் திரும்ப செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெடிபியரில் இன்னுமே டவுட்ஸ் இருக்குது, எங்களுக்கு இன்னமும் புரியல, இன்னும் எங்களுக்கு தெளிவாக ஃபஸ்ட்டு எப்படி வரையும் போது எப்படிலாம் இது பண்ணணும், எப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இது பண்ணணுன்றத அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் கூட சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் எப்போ அவைலபிள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஷெட்யூல் போட்டு நாங்கள் சொல்லி கொடுப்போம். பேட்டர்ன் வரையும் போதே போன வீடியோ, அதாவது டெடிபியர் ஃபஸ்ட்டு வீடியோ பார்ட் 1 இருக்கு இல்லையா, அதில் வரைகிற வீடியோ இருக்கும். அதுலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன் எப்படி வரையணும் அப்படின்றது. நம்ம பேட்டர்ன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே போட்டு வரையக்கூடாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சொல்லி அந்த மாதிரி போட்டு வரையணும். வரைகிறதுல தான் நம்ம கட் பண்ணி தைக்க முடியும். நம்ம வரையும்போது தப்பாக வரைஞ்சிட்டோன்னா எதுவுமே பண்ண முடியாது. எந்த முடி வந்து மேலே போயிடுச்சுன்னா அந்த டெடிபியரே பார்க்கறதுக்கு அலங்கோலமாக ஆகிடும், டெடிபியர் மாதிரி இருக்காது. ஸோ இந்த சாஃப்ட் பேர் அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாகவே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். இது உடம்பு பகுதி தைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது கால் பகுதி இருக்குது, அதையும் தைச்சி எடுத்துக்கிட்டோம்.
இப்போது இது ரெண்டுத்தையும் எப்படி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறோம் பாருங்கள். இந்த இடத்துல உள்ளே நல்லா முடியெல்லாம் உள்ளே தள்ளி வச்சுட்டு நீங்கள் இங்கே ஒரு தையல் போட்டுடணும். அடுத்தது அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் முடியெல்லாம் வெளியே வராத அளவுக்கு உள்ளே தள்ளி வச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுடணும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் பொம்மையை வெளிப்பக்கமாக திருப்பி நம்ம பஞ்சு உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். சிம்பிள் ப்ராசஸ் தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. இது உடம்பு பகுதி, நம்ம தலைப்பகுதி ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இது உடம்பு பகுதி. உடம்பு பகுதியில் இது கால், கைக்கு காலுக்கு வரது. இது கைக்கு வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சு ரவுண்டாக இதை வச்சு தைக்கணும். அடுத்தது இங்கே வச்சுட்டு இதுலேயுமே அந்த ரவுண்டாக இருக்கிற துணியை வச்சு உள்ளே வச்சு தைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கார்னர்ஸ் எல்லா கார்னர்லேயுமே நீங்கள் ஒரு நாட் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ரவுண்டாக வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே காலுக்கு வச்சு தைக்க போகிறோம். அதை தைக்கிறதுக்கு எப்படி பண்ணணுன்றத இதில் காமிச்சிருக்கோம் டீட்டெயில்டாக. இது புரியலன்றவங்க கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்து திரும்பவும் எப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கெங்கே தைக்கணுன்றத உங்களுக்கு திரும்பவும் காமிச்சிருக்கேன். பொறுமையாகவே இருக்க வீடியோ, பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.